உலக மல்யுத்த பொழுதுபோக்கு எனப்படும் WWE உலகளவில் பிரபலமான ஒரு நிகழ்வு. பல கண்டங்களை சேர்ந்த மில்லியன் கணக்கான ரசிகர்கள் இதை பார்த்து ரசிக்கிறார்கள். அமெரிக்கா முதல் இங்கிலாந்து, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா வரை WWE உலகளவில் பரவலான புகழை பெற்றுள்ளது. தங்கள் விருப்பமான மல்யுத்த வீரர்கள் மோதிக்கொள்வதை பார்க்க மில்லியன் கணக்கானோர் டிவியில சுடுக்கிறார்கள். வீரர்களின் திறமை, சுவாரஸ்யமான கதைகள் மற்றும் பிரம்மாண்டமான கதாபாத்திரங்கள் உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களின் கற்பனையை கவர்ந்துள்ளன. WWE உலகளாவிய வியாபிப்பு மறுக்க முடியாதது. கலாச்சார எல்லைகளை தாண்டி பொழுதுபோக்கு என்பது எவ்வாறு அனைவரையும் இணைக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்று. உணவு பூர்வமா ரசிகர்களுடன் இணைந்திருப்பதே WWE வெற்றிக்கு முக்கிய காரணம். வெற்றி, தோல்வி, துரோகம் மற்றும் மீட்பு ஆகியவற்றின் கதை இது. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலிருந்தும் வரும் மக்களிடம் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. உலகளாவிய பார்வையாளர்களை WWE எவ்வாறு கவர்கிறது? விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையே இதுக்கு காரணம். WWE சூப்பர் ஸ்டார்கள் நம்ப முடியாத தடகள வீரர்கள், வலிமை மற்றும் சுறுசுறுப்பு ஆகியவற்றின் மூச்சடைக்க சூடிய சாதனைகளை செய்ய இவர்களால் முடியும். திறமையான கலைஞர்களான இவர்கள் கதாபாத்திரங்களுக்கு உயிர் கொடுத்து ரசிகளை ஆர்வமா வைத்திருக்கும் நாடக கதைகள்ல ஈடுபடுகிறார்கள். WWE வெற்றிக்கு இந்த பிரம்மாண்டம் மிகவும் முக்கியமானது. பிரம்மாண்ட அமைப்புகள், வானவேடிக்கைகள் மற்றும் உடைகள் அனைத்தும் ரசிகர்களை வேறொரு உலகத்துக்கு அழைத்து செல்லும் ஒரு அனுபவத்தை உருவாக்கின. இந்த பிரம்மாண்டமான விளக்கக்காட்சி WWE தனிச்சிறப்பு. மற்ற வகையான பொழுதுபோக்குகளில் இருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர்கள் ரிங்கில் நடக்கும் ஒரு உலகம் இது. ஒவ்வொரு நகர்விலும் பார்வையாளர்களை கவர்ந்தது. இந்தியாவில விளையாட்டு துறையில் ஆதிக்கம் செலுத்துவது கிரிக்கெட். இது இந்தியாவில ஒரு விளையாட்டை விட அதிகம். இது ஒரு பற்று, ஒரு மதம், ஒரு வாழ்க்கை முறை. கிரிக்கெட் போட்டிகளின் போது தெருக்கள் சூட உயிர் பெற்று விடுகின்றன. ஒவ்வொரு ஓட்டமும் கேட்கும் வகையில் உற்சாகப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு விக்கெட்டும் பெரிய கொண்டாட்டமாகிறது. உள்நாட்டு 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியான இந்தியன் பிரீமியர் லீக் உலகளவில் பிரபல விளையாட்டு நிகழ்வுகளை டூப் செய்யும் வகையில் பார்வையாளர்களை பெற்றுள்ளது. இந்தியாவில கிரிக்கெட்டின் புகழ் பல காரணிகளால் ஏற்படுகிறது. பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் இருந்தே இந்தியாவுக்கு இந்த விளையாட்டுடன் நீண்ட மற்றும் பணக்கார வரலாறு உள்ளது. கிரிக்கெட் விளையாட குறைந்தபட்ச உபகரணங்களே தேவை. இது அனைத்து தரப்பு மக்களும் விளையாடக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த அணுகக்கூடிய தன்மையே இந்தியாவின் பிடிச்ச பொழுதுபோக்காக கிரிக்கெட்டை நிலை நிறுத்தியுள்ளது. உலகின் மிகவும் பிரபல கிரிக்கெட் ரசிகர்கள் சிலர் இந்தியாவில் தான் உள்ளனர். விராட் கோலி மற்றும் MS தோனி போன்ற தங்கள் கிரிக்கெட் ஹீரோக்களை கடவுளா சூட பார்க்கிறார்கள். தனது தாக்குதல் பாணி மற்றும் உறுதியான தீர்மானத்துக்கு அறியப்பட்ட கோலி ஒரு உலகஹே கான். முன்னாள் தலைவர் தோனி அவரது அமைதியான நடத்தை மற்றும் தந்தீர் மேதகா மதிக்கப்படுகிறார். இந்த கிரிக்கெட் நட்சத்திரங்கள் வெறும் தடகள வீரர்கள் அல்ல, அவர்கள் முன்மாதிரிகள். அவர்களின் அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு மற்றும் விளையாட்டு உணர்வு ஆகியவற்றால் மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஊக்கமளிக்கிறார்கள். நாடு முழுவதும் விளம்பர பலகைகள் மற்றும் விளம்பரங்களில் அவர்களின் முகங்கள் இடம் பெற்றுள்ளன. இது அவர்களின் புகழுக்கு ஒரு சான்று. இந்த ஹீரோவாக மதிக்கும் போக்கு இந்தியாவில் கிரிக்கெட் பயிற்சியத்தை மேலும் ஊக்குவிக்கிறது. மற்ற விளையாட்டுகள் கவனத்தை பெறுவதே டிஃபிகல்ட் ஆக்குறது. பிரிவு சேர்ந்து மாறுபட்ட ஈர்ப்பு. இந்தியாவில் WWE வெர்சஸ் கிரிக்கெட். WWE உலகளவில் பல ரசிகர்களை கொண்டிருந்தாலும் இந்தியாவில் அதன் புகழ் கிரிக்கெட்டுடன் ஒரு முகாரணம் செய்யும் போது குறைவாகவே உள்ளது. இந்த வேறுபாட்டுக்கான காரணங்கள் பன்முத்தன்மை கொண்டவை. இந்தியாவில் கிரிக்கெட்டின் ஆழமான வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் அதுக்கு ஒரு மிக பெரிய நன்மையை அளிக்குது. தலைமுறைகள் கிரிக்கெட்டை பார்த்து விளையாடி வளர்ந்துள்ள இந்த விளையாட்டுடன் ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமா தொடர்பை வளர்ச்சி கொள்கின்றன. மறுபுறம் WWE இந்திய பொழுதுபோக்கு துறைக்கு ஒப்பீட்டளவில் புதிது. இது ஒரு ரசிகர் பட்டாளத்தை பெற்றுள்ளது, குறிப்பாக இளைஞர் மத்தியிலே. ஆனா அது கிரிக்கெட்டின் பரந்த ஈர்ப்பை எட்டவில்லை. கலாச்சார சூழல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. WWE உள்ள கதைகள் மற்றும் கதாபாத்திரங்கள்
பொழுதுபோக்கு அளிச்சாலும் இந்திய பார்வையாளர்களிடம் கிரிக்கெட்ட போல ஒத்து போவதில்லை. பிரிவு 6 கதை சொல்லுதல் மற்றும் பிரம்மாண்டம். WWE இன் உலகளாவிய வெற்றியை புரிந்து கொள்ளுதல். இந்தியாவில் அது எதிர்கொள்ளும் சவால்கள் இருந்த போதிலும் WWE இன் உலகளாவிய வெற்றி மறுக்க முடியாதது. பார்வையாளர்களை ஈடுபாட்டுடன் வைச்சிருக்கும் சிக்கலான கதைகளை நெசவு செய்யும் கலையில் நிறுவனம் முழு ஆளுமை பெற்றுள்ளது. கதாபாத்திரங்கள் பிரம்மாண்டமானவை, கலாச்சாரங்களை ஒன்றிணைக்கும் வீரர்கள் மற்றும் வெள்ளங்களை உருவப்படுத்துகின்றன. WWE இன் பிரம்மாண்டம் அதன் உலகளாவிய இருப்புக்கு மற்றொரு முக்கிய காரணி. மிகப்படுத்தப்பட்ட நடவடிக்கை, பிரம்மாண்ட உடைகள் மற்றும் வானவேடிக்கல் ஆகியவை மொழி தடைகளை மீறிய ஒரு காட்சி விருந்தை உருவாக்குகின்றன. அதிகபட்ச பொழுதுபோக்கு மதிப்பை வழங்கும் WWE நிகழ்வுகள் கவனமா வடிவமைக்கப்பட்டுள்ளன. ரசிகர்கள் விளையாட்டு சுடத்தை விட்டு வெளியேறும் போது சிறப்பு மிக்க ஏதாவது ஒன்றை கண்ட நினைவுகளோடு செல்வதை உறுதி செய்கிறது. பிரிவு 7 கலாச்சார சூழல். இந்தியாவின் விளையாட்டு விருப்பங்களை புரிந்து கொள்ளுதல். இந்தியாவில் WWE இன் ஒப்பீட்டளவில் குறைந்த புகரை புரிந்து கொள்ள கலாச்சார சூழலை கருத்தில் கொள்வது மிக முக்கியம். இந்தியா ஒரு பணக்கார விளையாட்டு வரலாற்றை கொண்டுள்ளது. ஆனா கிரிக்கெட் அதன் குடிமக்களின் இதயங்களே ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சுள்ளது. இது வெறும் விளையாட்டு அல்ல, வாழ்க்கையின் எல்லா நிலைகளில் இருந்தும் வசந்த மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு பிரஜைய அனுபவம் இது. இந்தியாவின் சுதந்திரத்துக்கு பிந்தைய அடையாளத்துடன் கிரிக்கெட்டின் புகழ் இணைக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் மைதானத்தில் கிடைக்கும் வெற்றிகள் தேசிய பெருமைக்கு ஆதாரமாகவும் உலக அரங்கில் இந்தியா தன்னை தானே உறுதிப்படுத்திக் கொள்ள ஒரு வழியாகவும் பார்க்கப்பட்டது. இந்த வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் இந்தியாவில் விளையாட்டின் அன்டிஸ்பியூட்டட் ராஜாவாக கிரிக்கெட்டின் நிலை நிறுத்தியுள்ளது. பிரிவு 8 கிரிக்கெட்டை தாண்டி இந்தியாவில மற்ற விளையாட்டுகளை ஆராய்தல். இந்தியாவில விளையாட்டு துறையில கிரிக்கெட் ஆதிக்கம் செலுத்தினாலும் மற்ற விளையாட்டுகளும் புகழ் பெற்று வருகின்றன. காலபந்து, பூப்பந்து மற்றும் டென்னிஸ் ஆகியவை சமீப ஆண்டுகளில் ஆர்வத்தை காட்டியுள்ளன. தொழில்முறை லீக்குகளின் எழுச்சி மற்றும் ஊடக கவரேஜ் அதிகரிப்பு இந்த வளர்ச்சிக்கு காரணமா அமைந்துள்ள சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளிலும் இந்தியா தனது துணிச்சலை காட்டி வருகிறது. பிவி சிந்து பூப்பந்து, நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதல் மற்றும் இந்திய ஹாக்கி அணி ஆகியோர் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுள்ளனர். இந்த சாதனைகள் புதிய தலைமுறை தடகள வீரர்களுக்கு ஊக்கமளித்துள்ளன மற்றும் நாட்டின் விளையாட்டு க்ஷிதிஜ் விரிவடைந்துள்ளது. பிரிவு 9 இந்தியாவில் WWE இன் எதிர்காலம், சாத்தியக்கூறுகள் மற்றும் சவால்கள். கிரிக்கெட்டிலிருந்து கடுமையான போட்டியை எதிர்கட்டாலும் இந்தியாவில் தனது ரசிகர் வட்டத்தை வளர்த்துக் கொள்ள WWE வாய்ப்புள்ளது. இந்திய பார்வையாளர்களுடன் இணைக்கும் முயற்சிகளை நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. இந்திய மலித்த வீரர்களை காட்டி இந்திய கலாச்சாரத்தின் சூறுகளை அதன் நிரலாக்கத்தில் சேர்த்துள்ளது. இருப்பினும் WWE இந்தியாவில் குறிப்பிட்ட சவால்களை எதிர்க்கிறது. கிரிக்கெட்டின் ஆதிக்கம் எளிதில் குறைந்து விடாது. வெற்றி பெற WWE தனது தயாரிப்பை இந்திய சந்தைக்கு ஏற்றவாறு தொடர்ந்து மாற்றியமைக்க வேண்டும். உள்ளூர் பார்வையாளர்களுடன் ஒத்துப்போகும் கதைகளை சொல்ல வேண்டும் மற்றும் மேலும் பல இந்திய திறமைகளை காட்ட வேண்டும். பிரிவு 10 முடிவு. 2 விளையாட்டுகளின் கதை. WWE இன் உலகளாவிய புகழ், தடகள திறன், கதை சொல்லல் மற்றும் பிரம்மாண்டம் ஆகியவற்றின் தனித்துவமான கலவையுடன் பார்வையாளர்களை ரசிக்க வைக்கும் திறனுக்கான சான்று. இருப்பினும் இந்தியாவில கிரிக்கெட் ஆட்சி செய்கிறது. அதன் ஆழமான கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் வரலாற்று மரபு மற்ற விளையாட்டுகள் போட்டியிடுவதை டிஃபிகல்ட் ஆக்குறது. WWE இந்திய சந்தையில் நுழைந்துள்ளது. ஆனா கிரிக்கெட் விளையாட்டால் சூழப்பட்ட ஒரு தேசத்தில் அது ஒரு கடினமான போரை எதிர்கொள்ளுது. இறுதியில் இது 2 விளையாட்டுகளின் கதை ஒவ்வொன்றும் தங்கள் தனித்துவமான முறையில் பார்வையாளர்களை கவர்ந்திருக்கின்றன.